स्वाध्यायम् विभूतियोगम् श्री भगवानुரைத்தார் மீண்டும் எனது உயர்வான மொழியை கேட்பாய் மகாபாஹோ. எனக்கு பிரியமான உனக்கு நலம் கருதி கூறுகின்றேன். தேவர்களும் மகரிஷிகளும் என் தோற்றத்தினை அறியார். ஏனெனில் அத்தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஆதினானே. ஆதியும் பிறப்புமற்ற என்னை புவனத் தலைவனாயறிவோன். மாந்தருள் மயக்கமற்ற அவனே பாவத்தினின் விடுபடுகிறான். புத்தி ஞானம் மயக்கமின்மை பொறுமை உண்மை புலனடக்கம் மனவடக்கம் இன்ப துன்பம் அச்சம் அஞ்சாமை பிறப்பு இறப்பு அஹிம்சை சமநிலை நிறைவு தவம் தானம் புகழ் இகழ் உயிர்களில் வெவ்வேறான இயல்புகள் என்னிலே தோன்றின. ஏழு ரிஷிகள் ஈரேழ் மனுக்கள் சனகாதியர் என்னியல்பினரே. எவ்வுலக மக்கள் யாவரும் அவருடை மரபினரே. என் மகிமையையும் யோகத்தையும் உள்ளபடி அறிவோனெவனோ அவனே அசையாத யோகத்தில் இணைவான். இதில் ஐயமில்லை. அனைத்திற்கும் தோற்றம் நானே யாவும் என்னால் இயங்கிடுமே. இதையறிந்து அறிஞர்கள் அன்புடன் என்னை தொழுவார். எனையே இடையறாது எண்ணி என்னில் உயிரை செலுத்துபவர் தமக்குள் அறிந்தும் பேசியும் மகிழ்வும் ஆனந்தமும் எய்துவர். எப்போதும் யோகத்தில் நிலைத்து அன்புடன் என்னை தொழுவோர்க்கு புத்தி யோகத்தை தருகிறேன். அதனால் என்னை அடைகின்றார். அவர் மீதுள்ள கருணையினால் அவர் உள்ளத்தில் வேற்றிருந்து ஞான தீபத்தின் ஒளியால் அஞ்ஞான இருளை அழிக்கின்றேன். அர்ஜுனன் உரைத்தான். பரபிரம்மமும் இருப்பிடமும் மிகத் தூய்மையானவரும் நீரே. நிலைத்த தெய்வீக ஆதிதேவர் பிறப்பற்றவர் நிறைந்தவரென தேவரிஷி நாரதர் வியாசர் அசிதர் தேவலர் அனைத்த ரிஷிகளும் உம்மை சொல்கிறார். தாங்களுமே எனக்கு சொல்கிறீர். நீர் எனக்கு சொல்வதெல்லாம் மெய் எனக் கருதுகிறேன். பகவானே உன் இருப்பை தேவாசுரரும் அறிவாரோ. யோகியே உனை எப்போதும் சிந்தித்தறிவது எங்கனம்.
எந்தெந்த வடிவங்களில் உனை தியானிப்பதெப்படி பகவானே? யோகத்தையும் மகிமையையும் மீண்டும் விரித்துக் கூறுங்கள். மொழியமுதை கேட்கும் எனக்கு தெவிட்டவில்லை ஜனார்தனா. ஸ்ரீ பகவான் உரைத்தார், குருவம்சத்தில் சிறந்தவனே, என் தெய்வீக மகிமைகளில் முதன்மையை உனக்குரைப்பேன். என் மகிமைக்கு முடிவே இல்லை குடாகேஷா. உயிர்களனைத்தின் உள்ளத்திருக்கும் ஆத்மானான். உயிர்களின் துவக்கம் இடை அவற்றின் முடிவும் நானே. ஆதித்யர்களில் விஷ்ணு நான், ஒளிர்பவற்றில் கதிரவன் நான். வேதங்களில் சாமவேதம் நான், தேவர்களில் இந்திரன் நான். உடல் புலன்களில் மனம் நான், உயிர்களில் உணர்வு நான். ருத்திரர்களில் சங்கரன் நான், யக்ஷரக்ஷரில் குபேரன் நான். வசுக்களில் அக்னிதான், உயர்ந்த மலைகளில் மேரு நான். புரோகிதரில் ப்ரஹஸ்பதி நான், என அறிவாய் பார்த்தனே. சேனாதிபதிகளில் கந்தன் நான், நீர்நிலைகளில் கடல் நான். மகரிஷிகளில் பிருகு நான், பதங்களில் ஓம்காரம் நான். யஜ்ஞங்களில் ஜபயஜ்ஞம் நான், மலைகளில் இமயம் நான். மரங்களில் அரசமரமும், தேவரிஷிகளில் நாரதனும். கந்தர்வரில் சித்திரரதனும், சித்தர்களில் கபிலமுனியும். குதிரைகளில் அமுதத்தோடு உண்டான உச்சை ஸ்ரவசும். ஆயுதங்களில் வஜ்ரம் நான், பசுக்களில் காமதேனு நான். பிறப்பிப்போரில் மன்மதன் நான், சர்ப்பங்களில் வாசுகி நான். நாகங்களில் ஆதிசேஷன் நான், நீர்வாழ் உயிர்களில் வருணன் நான். பித்ருக்களில் அர்யமானான், கட்டுப்படுத்துவோரில் யமன். அசுரர்களில் பிரகலாதன் நான், அளவைகளில் காலம் நான். விலங்குகளில் சிங்கம் நான், பறவைகளில் கருடன் நான். தூய்மையாக்குவதில் காற்று நான், ஆயுதம் ஏந்தியோரில் ராமன் நான். மீன்களில் வலிய மகரம் நான், நதிகளில் புனித கங்கை நான். படைப்பில் முதல் இடை முடிவு, வித்தைகளில் ஆத்ம வித்யை. வாதிடுவோரில் வாதமாகவும் நானே இருக்கின்றேன் அர்ஜுனா. எழுத்துகளில் அகரம் நான், கூட்டுச் சொற்களில் இணைச்சொல் என்றும். அழியா காலமாக பன்முகமாய் காப்பவன் நானே. அனைத்தையும் அழிக்கும் மரணம் தோன்றும் பொருளின் பிறப்பிடம். மாதரில் சீர்திரு சொல் நினைவு அறிவு துணிவு பொறை நானே. சாமங்களில் பிருஹத் சாமம் நான், பாவகையில் காயத்ரி நான். மாதங்களில் மார்கழி நான், ருத்சான்றோர்களின் சால்பு நான். விருஷ்டி குலத்தில் வாசுதேவன், பாண்டவர்களில் தனஞ்சயன். முனிவர்களில் வியாசர் நான், கவிகளில் சுக்கிரன் நான்.
ஆழ்வோரிடத்தில் செங்கோலாய் வெற்றி விழைவோரின் நீதியாய் இரகசியங்களில் மௌனமாய் ஞானியரில் ஞானமாய் உள்ளேன். உயிர்களுக்கு வித்து எதுவோ அதுவும் நானே அர்ஜுனா. இயங்கும் இயங்கா பொருட்கள் என்னை அன்றி வேறில்லையே. என் திவ்ய மகிமைகளுக்கு முடிவே இல்லை பரந்தபா. விரிவான என் மகிமைகளுள் ஓரளவே உனக்குரைத்தேன். எது எது பெருமையும் சால்பும் திருவும் பலமும் உடையதோ அது அது என் செந்திரத்தின் அம்சமே என்று அறிவாய். இவற்றை அறிந்து உனக்கு ஆவது என்ன அர்ஜுனா? அகிலம் அனைத்தையும் நானே ஓரம் சத்தால் தாங்குகின்றேன். ஓம் தத்சத். இங்கனம் பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரமாம் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையில் நடந்த உரையாடல் ஸ்ரீமத் பகவத்கீதை எனும் உபனிஷத்தில் விபூதி யோகம் எனும் 10ஆம் அத்தியாயமாம்.